கர்த்தர் இந்த 2026 நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம கர்த்தரை என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? ஸ்தோத்தரிக்கிறவர்களா இருக்கணும். ஏன் நாம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? எதுக்காக நாம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? எதுவுமே நமக்கு பாருங்க இலவசமா செஞ்சோ சும்மா செஞ்சோ நமக்கு என்ன இல்லை பாருங்க, பழக்கம் கிடையாது. இப்போ ஓட்டு போடணும்னாலே நமக்கு என்ன தரணும்? காசு தரணும். காசு தந்தாதான் அவனுக்கு போடுமே ஒழிய, அவன் நல்லவனா இருந்தாலும் நீதிமானா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? ஓட்டு போட மாட்டோம். அப்படி இருக்கிறதான நமக்கு நாம ஏன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரத்தை என்ன செய்யாத, மறந்துடாத. ஏன் நாம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணுமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். கடந்த 2025 வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? பாதுகாத்து இருக்கிறார். 2025 வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை நினைத்து இந்த புதிய வருஷத்துல நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய இந்த 2026 வருஷத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.